கூகுள் நிறுவனத்தின் வருவாய் இதுவரை இல்லாத வகையில் 2025 மூன்றாவது காலாண்டில் 9 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சாப்ட்வேர் நிறுவனங்கள் அனைத்தும் AI தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்வது அதிகரித்திருக்கிறது. கூகுள் நிறுவனம் அறிமுகம் செய்த ஜெமினி AI சந்தையில் பட்டையை கிளப்பி வருகிறது. சமீபத்தில் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூபில் நானோ பனானா என்ற பெயரில் புகைப்படங்கள் பிரபலமானதை பார்த்திருக்கலாம். சாதாரண புகைப்படங்களை 90s நாயகி போல மாற்றி தந்தது ஜெமினி AI தான். கூகுள் நிறுவனத்தை பொறுத்தவரையில் டிசைனிங் தொடங்கி எடிட்டிங் வரையில் பல்வேறு AI சேவையை கொண்டு வந்திருக்கிறது. நீண்ட காலமாக AIயில் முதலீடுகளை அதிகரித்து வந்த கூகுளுக்கு வருவாயும் கொட்டத் தொடங்கியிருக்கிறது. சமீபத்திய மூன்றாவது காலாண்டு வருவாய், அதாவது ஜூலை தொடங்கி செப்டம்பர் வரையில் கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பபெட் வருவாய் 102.3 பில்லியன் டாலரை எட்டியிருக்கிறது. இந்திய ரூபாயில் சொல்லப்போனால் 9,06,000 கோடிக்கும் அதிகமாகும். முதல் முறையாக கூகுளின் காலாண்டு வருவாய் 100 பில்லியன் டாலரை தாண்டியிருக்கிறது. கூகுள் நிறுவனம் தனது காலாண்டு வருவாயை வெறும் 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்கி இருப்பதாக ஆல்பபெட் CEO சுந்தர் பிச்சை அறிவித்திருக்கிறார். அதாவது 2020 மூன்றாவது காலாண்டில் கூகுள் வருவாய் 50 பில்லியன் டாலராக இருந்தது என்றும் 2025 மூன்றாவது காலாண்டில் 100 பில்லியன் டாலரை தாண்டியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். AI துறையில் முழுமையாக கவனம் செலுத்தியது உண்மையான உந்துதலை அளித்திருப்பதாகவும் சுந்தர் பிச்சை தெரிவித்திருக்கிறார். இந்த செய்தியை வியப்பாக பார்க்கும் பலரும் மாணவர்கள் இன்றைய டெக் உலக வளர்ச்சியில் AI, குவாண்டம் தொழில்நுட்பத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்ற அறிவுரையை பகிர்ந்து வருகிறார்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.